வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல தமிழ் சமுதாய வரலாறுல பார்ட் 8 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டீகோட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை சுரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரச்சலூர். அதாவது இந்த அரச்சலூர்ல தான் தமிழ் பிராமி கல்வெட்டும் வட்டெழுத்து கல்வெட்டும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன அப்படின்னா அரச்சலூர். இந்த அரச்சலூர்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இசை பொருந்திய ஒரு பிராமி கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியலில் கோலோச்சினை என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இது யாருடைய கூற்று? இது இப்படி யார் சொன்னார் பாத்தீங்க அப்படின்னா கே பிள்ளை அப்படின்னு சொல்லி இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு ஒரு பௌத்தர்களோட தொடர்புடையதான் இருந்திருக்கு. அப்படியே பிராகிருத அடிப்படை கொள்கைகள் தான் இங்க வந்து கோலோச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கே பிள்ளை அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கீழ் வருவனவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னா எண்ணாயிரம். இந்த எண்ணாயிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ராஜராஜன் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வி மையம் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. திருபுவனம் எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல கூட பாண்டிச்சேரி பக்கத்துல தான் இருக்கு திருபுவனம். இங்க வந்து ஒரு வேத கல்லூரி வந்து இருந்துச்சு. இது ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இருந்ததுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருமுக்கூடல்ல இருந்துச்சு, திருவொற்றியூர்லயும் இருந்துச்சு. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 இடத்துலயுமே கல்வி மையம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்துல இருந்திருக்கு. அப்ப மேற்கூறிய அனைத்துமே வரும். இது போக பாத்தீங்க அப்படின்னா நூலகத்தை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு, நூலகத்தை பத்தி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா திருவிடைக்காலை கல்வெட்டு. இது சோழர்கள் காலத்துல இருந்ததுதான். திருவிடைக்காலை கல்வெட்டு தான் நூலகத்தை பத்தி சொல்லுது. மருத்துவ பள்ளியை பத்தி கூறக்கூடிய கல்வெட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாடுதுறை கல்வெட்டு. திருவாடுதுறை கல்வெட்டு அப்படிங்கிறது மருத்துவ பள்ளியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. இது யாரோட காலகட்டத்தில் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வீர ராஜேந்திர சோழனோட காலகட்டம். வீரராஜேந்திர சோழனோட காலகட்டத்தில் திருவாடுதுறை கல்வெட்டு, துறை அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா துறைனா மருத்துவத்துறை, மருத்துவ பள்ளியை பத்தி பேசுறது. காலைன்னு வந்திருக்கு. இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில நூலகத்துல படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலகம் திருவிடைக்காலை திருவாவடுதுறை. இது சோழர்கள் காலத்துல இருந்த எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இது. நெக்ஸ்ட், கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், ஒட்கார் மேற் செல்வது டேசாம், உட்கா எதிர்ந்தல் டேசாம் கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்காப்பியத்துல புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி வெச்சி முதல் பாடான் வரை ஒரு 12 துறைகளை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அந்த 12 துறைகள்ல நம்மளுக்கு கொடுத்தது வந்து என்னன்னா வெச்சி அப்படிங்கிறது நிறை கவர்தல். அதாவது ஒரு ஆணிறைய வந்து ஒரு ஆடு மாடுகளை வந்து கவர்ந்து போறதுதான் வெச்சி திணை. அடுத்து பாத்தீங்கன்னா கரந்தை திணை. கரந்தைங்கிறது நம்மகிட்ட இருந்து கவர்ந்து போனதை மீட்டு கொண்டு வர்றதுதான் கரந்தை திணை. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வஞ்சி காஞ்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வஞ்சி காஞ்சி. இப்ப வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது, இந்த வஞ்சிங்கிறது என்னன்னா பகைவரோட மண்ணாசை கருதி பகைவரோட போர் போடுறதா என்னன்னா வஞ்சி திணை. வஞ்சி பூ சூடி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைவர் நாட்டை போய் கைப்பற்றுவாங்க. இந்த காஞ்சி அப்படிங்கிறது வர்றவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறது, எதிர்த்து போர் பண்றதா என்னன்னா இந்த காஞ்சி திணை. இதுக்கப்புறம் தான் நொச்சி உளினை திணை வரும். உளினை திணை வரும். நொச்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோட்டைகளா மாறுச்சு எல்லாமே. அப்ப அந்த கோட்டையை காக்குறதுக்காண்டி நொச்சி பூ சூடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைவரோட போராடுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா நொச்சி திணை. உளினை திணை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க கோட்டையை கைப்பற்றக்காண்டி அவங்க கோட்டையை சுத்தி என்ன பண்ணுவாங்க போர் பண்ணுவாங்க. இதுதான் என்னன்னா உளினை திணை. இதுக்கு அடுத்துதான் தும்பை வாகை திணை வரும். தும்பைங்கிறது
வலிமையை காரணமாக ஆச்சு. 2 நாட்டு அரசர்களும் நேருக்கு நேர் நின்று போர் பண்றது தும்பை திணை. அதுக்கப்புறம் தான் வாகை. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வாகை பூ சூடி போவாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டர்ல தான் வரும். ஸோ நம்மளுக்கு கொடுத்தது வெச்சி நிறைகவர்தல் மீட்டல் கறந்தையாம் ஒட்கார் மேற் செல்வது டேசாம் உட்கா எதிர்ன்றல் அப்படிங்கிறது வஞ்சி திணையவும் காஞ்சி திணையவும் இது என்ன பண்ணுது சொல்லுது. வஞ்சி திணையவும் காஞ்சி திணையவும் சொல்லுது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். புறநானூரில் கூறப்படாத ஒரே ஒரு திணை இருக்கு இந்த இதுல, அது எந்த திணை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகேவா, கமான்ல. நெக்ஸ்ட், புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது அப்படின்னா, புகழூர் கல்வெட்டு 3 சேர அரசர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தான். ஐராவத மகாதேவன் அப்படின்றவர் தான் 1965 காலகட்டத்தில் அதை என்ன பண்ணார் அப்படின்னா கண்டுபிடிச்சாரு. ஸோ இது கரூர் பக்கத்துல இருக்கிறதா இந்த புகழூர். ஸோ இது யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஒரு 3 அரசர்களை பத்தி இந்த கல்வெட்டு தெரிவிக்கும். பின் வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா சால்டியன் கல்வெட்டு. இந்த சால்டியன் கல்வெட்டு தான் என்ன சொல்லுது அப்படின்னா தங்கம் வந்து இந்தியாவில இருந்து நமக்கு வந்து அலங்காரத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு சால்டியன் கல்வெட்டு. நெக்ஸ்ட், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். ஆமா, பாலை நிலத்திலையும் தங்கி இருந்திருக்காங்க மக்கள். பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தப்பு. ஏன்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்கு என்னன்னா வழி இழந்த யானை தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து விலங்குகளை என்ன பண்ணல அப்படின்னா வளர்க்கல. அப்ப இங்க வந்து ஏ சரி ஆர் தவறு. ஏ சரி ஆனால் ஆர் தவறு அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், டேசின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நந்திவர்மனோட காசக்குடி செப்பேடு தான். அப்ப காசக்குடி செப்பேடு யாருடையது அப்படின்னா நந்திவர்மனுக்குரியது. அந்த செப்பேடுகள்ல தான் அபதாரங்களை பத்தின குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதே இது கரந்தை செப்பேடுன்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த கரந்தை செப்பேடு யாரோடது அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனுடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம், மல்லப்பாடி. ஸோ இந்த மல்லப்பாடின்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எங்க அப்படின்னா மல்லப்பாடியில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ இது வரும். பெருமுக்கள் இருக்கா? ஆமா இருக்கு. பையம்பள்ளியிலையும் கண்டுபிடிச்சாங்க, சிறுமலையிலையும் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அனைத்துமே சரியானதுதான். இப்போ பாறை ஓவியங்கள் மல்லப்பாடி, பெருமுக்கள், பையம்பள்ளி, சிறுமலை எல்லா இடத்துலையுமே இருக்கு. மல்லப்பாடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஸோ இங்கதான் தமிழ்நாட்டில் முதல்ல பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கூட ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து 10வது, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால தமிழர்களின் வணிகத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதோட தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டதா? இது வணிகத்தை பத்தியும் கிடையாது. 2வது, அனுராதபுரங்கிறது ஸ்ரீலங்கால இருக்கு. ஸோ அப்ப இதுவும் வராது. அடுத்து, அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்று 2 வகை சந்தை இருந்துச்சு. ஆமா, வணிகத்துல 2 வகை சந்தைகள் இருந்துச்சு. அல்லங்காடி, நாலங்காடி, பகல் நேர சந்தை, இரவு நேர சந்தை இருந்துச்சு. அடுத்து, பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு பண்ணாங்களா? ஆமா பண்ணாங்க. யவனர்கள் வந்து என்ன பண்ணாங்க? வணிக தொடர்பு பண்ணாங்க. அப்ப 2, 3 மட்டும் இங்க என்னவா இருக்கு? சரியாக இருக்கு. 2 மற்றும் 3 பி ஆப்ஷன். ஓகே, இன்னைக்கு உண்டான ஒரு 10 கொஸ்டின் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை பெண்டிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். அடுத்த ஒரே வீடியோவில் தமிழ் சமுதாய வரலாறு ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் பண்ணிடுவோம். டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின் பக்கமாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.